ஹலோ மை டியர் ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ். போன வீடியோஸில் நான் உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அண்ட் நம்மளோட கிராஷ் கோர்ஸ் பற்றி கூட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்லாம் போட்டு இருந்தீங்க. ஓகே, ஸோ அதோட ஒரு முக்கியமான ஃபாலோ அப் வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது. இப்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் எப்படி என்னோட 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனையும் அதே நேரத்தில் ஒரு ஜேஇ ப்ரிப்பரேஷனையும் நான் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? ஏன்னா நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபைன் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். எனக்கு அடுத்தடுத்து ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் பொங்கல் லீவ், ப்ராக்டிக்கல் வந்துடும். லைக் ஆல் ஆஃப் அ சடன் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ, இதில் ஜனவரியிலே வேறு ஒரு ஜேஇ எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போ நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா, பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா, பப்ளிக் அப்புறம் இன்னொரு ஜேஇ இருக்குது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா, இப்படி எனக்கு உள்ளது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நான் என்னோட பப்ளிக் எக்ஸாமில் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. என்னோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே நான் மிட் 80s தான் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு புஷ் இட் டு 90-95+. எனக்கு அதுக்கே க்ளூ இல்லை சார். இதெல்லாம் தான் உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு ரொம்ப பெரிய சம்மரிப்பா. அப்போது ஒரு ஐஐடிக்குள்ளே என்ஐடிக்குள்ளே நம்ம போகணும், அதுக்குள்ளே போய் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த கனவு நிறைவேறாதா அப்படின்றதான் கேள்வி இல்லையா? வி திங்க் ஓகே இது எந்த அளவுக்கு பாசிபிள். ஓகே, நான் பதறிட்டேன். என்ன தெரியுமா, ஒரு பூச்சி, அந்த பூச்சி இங்கேருந்து இங்கே நடந்து போயிருக்கு. என்ன இது பேய்கி எழுதுதா ஏதோ கோடு மாதிரின்னு பயந்துட்டு. நவ் ஐ வில் கண்டினியூ. சரியா? ஷாக் ஆஃப் மை லைஃப் அப்பா. ஓகே, ஸோ நவ் ஐ வில் கண்டினியூ. ஓகே, ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது பசங்களா. சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ரிப்பேர் பண்ணணும். முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன், நீ ஜேஇ மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால உன்னோட 12th ஸ்டேட் போர்டு மார்க்கு பாதிக்கப்படாது. சரியா? இன்ஃபேக்ட் நீ ஜேஇ மெயினுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற, when you start preparing for ஜேஇ எக்ஸாம் வெரி வெரி வெல் அப்படின்னா அப்போது உனக்கு பார்த்தோன்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் ஈஸி ஆகிடும். இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, இப்போ ஜேஇ எக்ஸாம் மொத்தமாக 300 மார்க்ஸுக்கு வைக்கிறாங்கல்ல, இது நம்ம பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இல்லை. யூ டோன்ட் கெட் லைக் ஓகே அப்படின்னா 300க்கு நான் 290 எடுக்கணுமா அப்படின்னு நினச்சிக்காத. இல்லை, நீ ஆக்சுவலாக எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதே பூச்சி தள்ளிவிட்டேன். சரியா? நீ எடுக்க வேண்டியது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 200 ± ஒரு 25. சார் நான் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நல்ல டீசெண்டாக ஒரு ஐஐடி காலேஜில் என்ஐடி காலேஜில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். தென் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் 200 ± 25. இந்த ரேஞ்சுக்குள்ளே நீ வந்துட்டேன்னா நீ ஒரு என்ஐடி, ஓகே திருச்சியில் இருக்க என்ஐடி, ஒரு ஐஐடி மெட்ராஸ், சம்வேர் கண்டிப்பாக உனக்கு சீட் கிடைக்கும். அப்போது புத்திசாலித்தனம் என்னன்னா, இதை நான் எப்படி கிராக் பண்ணுறது, இந்த மார்க்கை நான் எப்படி கிராக் பண்ணுறது? அப்போது இந்த மார்க்கை கிராக் பண்ண நீ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லா சாப்டரும் எல்லாமே கில்லாடியாக இருக்கணுமா? அவசியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், என்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் சூஸ் பண்ணி படிக்கட்டுமா? பண்ணலாம். சார் ஒரு சாப்டர்னா அந்த சாப்டரை நான் ஃபுல்லாக படிக்காமல் அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பார்த்துட்டு போட்டோமா? அதுவும் முடியும். ஜேஇல அது முடியும். இப்போது 12th உனக்கு இது ரிவர்ஸில் நடக்கும். 12th என்ன ஆகிடும்னா, நீ ஏதோ ஒரு 5 மார்க்கை ஏதோ ஒரு 3 மார்க்கை படிக்காமல் விட்டு போயிருப்போம். கெட்ட நேரம் அது கொஸ்டின் பேப்பரில் வரும், அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே அப்படி இல்லை. நீ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக என்ன செய்யலாம் அப்படின்னா அதை படிக்கலாம். சரியா? ஸோ அப்படின்னா சார் முதல்ல நான் என்ன சப்ஜெக்ட் சார் இருக்கிறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணணும்? சரியா? என்ன சப்ஜெக்டு இருக்கிறதுலே நான் சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ். சரியா? மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். அது ஒரு பக்கம் அது விளையாட்டு இருக்கட்டும் பாவம். சரியா? அப்போது சார் மேத்தமேட்டிக்ஸ் நான் எப்படி சார் கான்சென்ட்ரேட் பண்ணுறது? ஏன்னா என்னோட பெரிய வீக் பாயிண்ட்டே எனக்கு சுத்தமாக வராத ரொம்ப ஒரு வீக் பாயிண்ட்டே எது அப்படின்னு பார்த்தோன்னா சார் மேத்தமேட்டிக்ஸ் தான் சார் அப்படின்னு. கரெக்டாக கண்ணா புரியுது. அங்கே தான் நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்ன சரிம்மா, உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் ஜேஇ மெயின் ப்ரிப்பரேஷனும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கும். நீ நம்பினா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சிலபஸ் கம்பேரிசனுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து பாரு. நீ 11th and 12th மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன படிச்சு என்னென்ன சம் சால்வ் பண்ணியோ அதை பேஸ் பண்ணி தான் ஜேஇயில் கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே என்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கேட்குறாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா?
உனக்கு புக்கில் அந்த சம் ஏற்கனவே இருக்குது, இல்லை நோட் புக்கில் சால்வ் பண்ணிட்டேன்னா எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது நீ அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். உனக்கு தெரியும் இதை நான் கரெக்டாக போட்டுருவேன், இதுதான் ஆன்சர், இதான் ஸ்டெப்பு அடுத்து வரணுன்றதெல்லாம் முன்னாடியே தெரியும். ஸோ ஆரம்பிக்கும் போதே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாமில் அந்த கொஸ்டின் புதுசாக இருக்கிறதுனால அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற. ஸோ உனக்கு ஒரு ஸ்டெப்பும் அடுத்து இதான் வருமா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, அடுத்து இதான் வருமா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இந்த தாட்டோடையே நீ சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற, இல்லை அதனால தான் நீ சம்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணுற. ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு மேக்ஸ் வராதுன்னு நீ சொல்கிறதுக்கான காரணம் உனக்கு போட தெரியாமல் இல்லை, கொஞ்சம் அன்ஷூராக கான்ஃபிடன்ஸ் லெஸ்ஸாக இருக்கிறதுனால. அப்போது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், மேக்ஸே எடுத்துக்கிறேன், இல்லை ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறேன், கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன்னா அந்த சப்ஜெக்ட்ஸை சாப்டர் வைஸாக ஒரு சாப்டர் எடுத்து அதை ஃபுல்லாக படிக்கிறது நிறுத்து. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நான் உனக்கு என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜேஇ மெயினை நீ சூப்பராக கிராக் பண்ணணும், நீ ஒரு 200 மார்க்ஸ் எடுக்கணும் இருக்கிற இந்த ஷார்ட் டியூரேஷனில் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன், பேசிக் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, ஃபண்டமெண்டல் கான்செப்ட் கொஸ்டின்ஸ்லாம் எதுலேருந்து கேட்குறாங்க. இப்போ பேசிக்னா அடிப்படை ரொம்ப முக்கிய கொஸ்டின்ஸாக இருக்கும், ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ்னால் ரொம்ப டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ஸாக இருக்கும், அந்த ஃபார்முலா போட்டால் உடனே ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி அப்போது கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க. இப்போ பேசிக் கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டோன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேருந்து வருது, மெஷர்மெண்ட் ஆஃப் எரர்ஸ்லேருந்து வெக்டார்ஸ்லேருந்து வருது. இதெல்லாம் அப்படியே பேசிக் கான்செப்ட், அப்படியே டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபண்டமெண்டல் கான்செப்ட்னா என்ன, ஒரு இப்போது ஒர்க் டன் கேட்பாங்க, ஒர்க் டன் கேட்கறதுக்கு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீ மல்டிப்ளை பண்ணுறன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒர்க் டன் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். அப்போது கைனமேட்டிக்ஸ், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன், இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. இப்போ அதை தாண்டி ஹெவி வெயிட்டேஜாக ஒரு பர்டிகுலர் டாபிக் அதுலேருந்து 2-3 கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னா ஹெவி வெயிட்டேஜ் டாபிக்லாம் எதெல்லாம் சார் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் இதை போட்டு கொடுத்துருக்கேன், அப்படியே ஒவ்வொன்றும் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்படின்னா இல்லை பண்ணிடுறேன். இப்போ இதே மாதிரியே கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட், ஓகே, உங்களுக்காக ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் என்ன செய்கிறேன், இதை நான் உனக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஓகே, பிகாஸ் ஐ நோ யுவர் டைம் இஸ் ப்ரீஷியஸ். நாளைக்கு உனக்கு ஸ்கூலில் ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்கலாம், எக்ஸாம் இருக்கலாம், அதை ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் நீ இதை பார்க்குற, எனக்கு புரியுது. ஸோ யுவர் டைம் இஸ் ப்ரீஷியஸ். நான் இதை ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் எங்கே இருக்கும்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின்னாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீ டெலகிராமில் இருந்து எடுத்துக்கலாம். இந்த பிடிஎஃபை நான் உனக்கு இப்படி கொடுத்துட்றேன். இப்போ இந்த டாப்பிக்கை கொடுத்துட்டா மட்டும் போதுமா, இதை நான் எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் அடுத்த பிரச்சனை இல்லையா? ஹியர் இஸ் வேர் ஐ வில் பி ஃபேர். சரியா? இப்போது ஒரு சில விஷயங்கள் சார் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க சார் அப்படின்னு கூட நிறைய பேர் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ட்ரூ, இட் இஸ் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான், கைண்ட் ஆஃப் இல்லை மார்க்கெட்டிங் தான். சரியா? பட் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நீ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கே நமக்கு வர பெரிய விஷயம், நான் இதுக்கு முன்னாடி பேசுறது மேக்ஸில் உனக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன, செல்ஃப் டவுட். உன்னால் இது முடியுமா இல்லையா? உனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு. ஒரு கான்செப்ட் எடுத்தா அந்த கான்செப்டில் நீ 100% கிளாரிட்டி இல்லை அப்படின்னா உனக்கு நம்ம அதை யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்றதுல ஒரு கூச்சம் இருக்குது, தயக்கம் இருக்குது. அண்ட் நாட் எவ்ரி ஒன் ஹெல்ப்ஸ் யூ. அப்போது உன்னால் முடியும் ஓகே அப்படின்னா தாராளமாக நீ ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்றதுல எந்த தப்புமே இல்லை. சரியா? உன்னால் முடியும் அப்படின்னா, சார் ஐ காண்ட் அஃபோர்ட் இட் அப்படின்றவங்க இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. உங்களுக்கு நான் யூடியூப்பில் டெய்லி 10 சம்ஸ் சால்வ் பண்ணி போடுறேன், அதுக்காக ஒரு சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஐ வில் கிக் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் டுமாரோ இட் செல்ஃப். சரியா? டெய்லி 10 ப்ராப்ளம். நீ நீட்டு, ஜேஇ, VIT, SRM, JEE, AEEE, பிட்சாட் எழுத போகிறேன், ஐகார் எக்ஸாம் எழுத போகிறேன், ஏதோ ஒரு என்ட்ரன்ஸுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ தினமும் 10 ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண சொல்லித்தரேன். இப்போ அது எந்த அளவுக்கான எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது தான் கேள்வி. நான் 10 சால்வ் பண்ணுறேன், அதை பார்த்து நீ ஒரு 50 சால்வ் பண்ணுற டெய்லி அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், நீ படிச்சில். ஆனால் எனக்கு 50 சம் டெய்லி நான் போட்டு பார்க்குற அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாத. எனக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரென்த் இல்லை, என்னை யாராவது கவனிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் நான் படிப்பேன், நானாக படிக்க மாட்டேன், எனக்கு படிக்கிற டிசிப்ளின் கிடையாது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு இருந்திருக்கு. நான் சின்ன வயசில் எனக்கு படிக்கிற டிசிப்ளின் கிடையாது. அப்படி இருந்திருக்கு அப்படின்னா there is nothing wrong in joining our crash course also. சரியா? ஸோ அப்போ ஜேஇ மெயின் கிராஷ் கோர்ஸு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களுக்கு நாங்கள் இந்த தமிழ்லேயே தான் லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? இது நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க.
ஆக்சுவலாக வந்து நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா நிறைய பேர் அட்மிஷன் போட்டிருக்கீங்க, லைக் இவ்வளோ பேர் அட்மிஷன் வருவீங்க அப்படின்றதும் நானும் டு பி ஃப்ராங்க் வந்து ஓகே தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்ட் பசங்க ஜேஇ கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்றதும் ஐ ரியலைஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். ஓகே, ஸோ இட் இஸ் வெல் அண்ட் குட். இப்போ இது இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணும். இஃப் எனி அதர் ஆஃப் யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ ஜாயின். இல்லையா, தமிழில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டவுட் கிளியரிங். இப்போது இந்த கிராஷ் கோர்ஸோட ப்ரோக்ராமில் உனக்கு டவுட் கிளியரிங் 3 விதமாக இருக்கும். ஒன்று வந்து உனக்கு ஒரு சம் போட தெரில, நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அதை சால்வ் பண்ணி ஒரு பேப்பராக ஃபோட்டோ எடுத்து அவங்களும் பதிலுக்கு அனுப்புவாங்க. எனக்கு அப்படி வந்தாலே புரிஞ்சுக்கும், ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு ஸ்டெப்பு குழப்புது, அது சும்மா கண்ணால் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும்னா இந்த மாதிரி டவுட்டு கேட்டுக்கலாம். எல்லாமே தனித்தனி ஃபீஸ்லாம் இல்லை, எல்லாம் ஒரே ஃபீஸில் தான் வருது. சரியா, அடுத்து இல்லை சார் எனக்கு ஒரு டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டாலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மாதிரி பண்ணி பேசிட்டாலோ கிளியராக இருக்குன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை என் கண்ணு எதிர்க்க எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தர் போட்டு காட்டணும் அப்படின்னா டீச்சர்ஸ் கூட நீங்கள் வீடியோ காலில் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போட்டு காட்டவும் சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, யூ கேன் டூ இட் எய்தர் வே. சரியா, அப்போ யூ ப்ராக்டிகலி கெட் அ டெடிகேட்டட் பர்சன். ஓகே, ஒரு பர்சனல் டீச்சர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஓகே, அண்ட் அவங்க வந்து உங்களை எப்பயுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க. இன்கேஸ் யாராவது நம்ம கிராஷ் கோர்ஸில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன்னா நீ கூட இதில் கமெண்ட் பண்ணு, சார் நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு. கோர்ஸ் என்றைக்கு ஆரம்பிக்குது? நவம்பர் 18. இந்த வீடியோ அன்றைக்கி தான் பப்ளிஷ் ஆகும். சரியா, நவம்பர் 18 இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப இன்னொரு சூப்பரான விஷயம், நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை, அதுவும் மேக்ஸ்னால் நீங்கள் பயப்படுறது எதுக்கு அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாது, நம்ம மேக்ஸில் தான் வீக் அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ ஷிமோன் சார் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கோட் பேட்சில் கம்ப்ளீட்டாக மேக்ஸில் கேல்குலஸ் ஃபுல்லாக டீச் பண்ணி ஓகே கோட் பேட்சில் அதை அப்லோட் பண்ணி வச்சுருக்காரு. அதோட எல்லா ரெக்கார்டட் வீடியோஸ் சரியா, உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோ லெக்சர் இருக்க போது, அதோட பிடிஎஃப்ஸ் இருக்க போது, சார் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் இருக்க போது, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்போம். சரியா, we are going to give you free PDFs also. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாகவே உனக்கு ஃப்ரீ தான். அப்போது மேக்ஸ்லேயுமே நீ டெவலப் பண்ணிக்கலாம். சார் நான் வந்து ஸ்டேட் போர்ட்லேயே மேக்ஸில் வீக்குனா கூட அப்போ இதை நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னா நீ 12th நல்ல மார்க் எடுக்கலாம், மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். புரியுதா? ஸோ இட் வில் ஹெல்ப் யூ அவுட் இன் எவ்ரி சிங்கிள் வே. சரியா, ஸோ இதுக்கு 3 ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே, இதில் இந்த 18,000 ப்ரோக்ராமும் 8,000 ப்ரோக்ராமும் 6 மந்த்துக்கு வரும். ஓகே, இப்போ இந்த 18,000 ப்ரோக்ராமில் 6 மாதம் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதில் உங்களுக்குன்னே ஒரு பர்சனல் டீச்சர், உனக்கு மட்டும் தனியாக ஒரு டீச்சர் எப்பயுமே இருப்பாங்க. அவங்க உங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. உனக்கு ஹாஃப் இயர்லி வருது, பொங்கல் லீவ் வருது, அப்போது எனக்கு அதுக்கு ஒரு ஸ்டடி ஷெடியூல் கொடுங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஷெடியூல் பிளான் பண்ணி தர முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களெல்லாம் படிக்க வச்சு ஃபுல்லாக உங்களை கவனிச்சுப்பாங்க. இதில் அப்படி இல்லை, உங்களுக்குன்னு தனியாக டீச்சர் இருக்க மாட்டாங்க, ஆனால் கிளாஸ் ரூமில் டீச்சர் இருப்பாங்க. கிளாஸ் ரூமில் நீங்கள் டவுட்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூம்குள்ளேயே தனியாக இன்னொரு டீச்சர். ஸோ எவ்ரி கிளாஸில் நமக்கு 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க கிளாஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தவங்க உனக்கு வர டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது. எல்லா பிடிஎஃப்பும் கிடச்சிரும் உனக்கு. இந்த ஃபீஸ்லேயே டெக்ஸ்ட் புக்கும் கிடச்சிரும். இதில் என்னது, உனக்கு டெக்ஸ்ட் புக்லாம் கிடச்சிரும், வீட்டுக்கு கொரியர் வந்துடும். ஓகே, இல்லை சார் ஐ கான்ட் அஃபோர்ட் தீஸ் மச் மணி அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ். இல்லைங்களா, 3,000 ப்ரோக்ராம். இப்போ இந்த 3,000 ப்ரோக்ராமில் டெய்லி உனக்கு கிளாஸஸ் இருக்கும். 3 கிளாஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3 கிளாஸுமே இருக்க போது. ஆனால் இது 3 மந்த்துக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் ஃபார் 3 மந்த். சரியா, அப்போ இதுலேயுமே நீ என்ரோல் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ஜேஇயோடைய ஃபர்ஸ்ட் அட்டம், ஜேஇ மெயினோடைய ஃபர்ஸ்ட் அட்டம் ஜனவரியில் வர பொறுத்து எழுதி பார்க்கலாம். அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஓகே, ஸோ இட் இஸ் அப் டு யூ. சரியா, ஆனால் நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குல்ல, மறக்காமல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. டெய்லி 10 ப்ராப்ளம்ஸ் நான் உனக்கு சால்வ் பண்ணி யூடியூப்பில் போட்டேன். ஓகே, இப்போ அதை தாண்டி இது நீ அந்த 10 ப்ராப்ளம் ஏன் கூட பண்ணிடுவேன்னு தெரியும். ஆனால் அது இல்லாமல் ஒரு 30, 40, 50 ப்ராப்ளம் நீ தனியாக ட்ரை பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு நாள். அதை சால்வ் பண்ணுற டிசிப்ளின் உனக்கு இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா இட் இஸ் பெட்டர் யூ சூஸ் அ கிராஷ் கோர்ஸ் லைக் திஸ். சரியா, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். சரியா, ஸோ யூ திங்க் அபவுட் திஸ், டாக் டு யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் ஜேஇ மெயினுக்கு நான் போட போகிற சீரீஸுமே டெய்லி இனிமேல் எல்லாம் ஒழுங்காக கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பி. சரியா, குட் பை மை டியர் சில்ட்ரன்.